கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட அந்த இளமாடு 2 பாருங்கள், அது கரெக்டாக அந்த பெலிஸ்தே தேசத்திலிருந்து கரெக்டாக இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே போகுது. அது வழி எந்த பக்கம் போகாமல் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் அந்த பெட்டி எங்கே வந்துச்சோ அந்த இடத்துக்கு திரும்ப சரியாக அந்த மாடை யாரும் மேய்க்கல பத்தலை, அது தானாக எங்கே போகுது. இதுக்கும் இது அந்நிய தேசத்து மாடு. ஆனால் அந்த மாட்டுக்கு தெரியும் கர்த்தருடைய பெட்டி அந்த மாடை வழி நடத்துது. அதே போல் பாருங்கள், கர்த்தருடைய பெட்டி போல் இருக்கிற மகிமை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் வலப்புறம் செய்ய மாட்டீங்க, இடப்புறம் செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு பிரச்சனை இந்த வலப்புறம் வரும்போது நீங்கள் இடப்புறம் சாயுது பயப்பிறக்கும். நீங்கள் வலப்புறமும் ஆண்டவங்களை சாய விட மாட்டார். இடப்புறம் பிரச்சனை வரும்போது வலப்புறம் சாயவான்னு நினைப்பீங்க. எந்த பிரச்சனையும் எந்த சுற்றி பிரச்சனை வந்தாலும் நீங்கள் ஒரே சரியாக நடந்து போவீங்க. ஏன்னா கர்த்தருடைய மகிமையை நீங்கள் வாஞ்சிக்கணும். கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பிரசனம் தான் ஆவியானவர், அந்த பிரசனம் தான் உங்களை வழி நடத்தும். பிரியமானவர்களே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஒரே நேர்வழியாக உங்களை கடந்து கொண்டு போவார் நித்தியத்திற்கு. ஆமென். God bless you.